பறிக்கிறோம். கூக்கலுக்கு போறோம், மாஸ் காட்டுறோம் நம்ம. வெல்கம் டு ரஞ்சித் போட்டோகிராஃபி. எப்பா இத்தனை லாக்ல இந்த லாக்ல வேணா ஃபர்ஸ்ட் வச்சு சொல்லியிருக்கான் வெல்கம் டு ரஞ்சித் போட்டோகிராஃபி. அது கோபி சொல்லியிருக்கான். ஏன்னா ஆபீஸ் கூட்டிட்டு வந்துருக்காங்கல்ல. ஆபீஸ் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு வந்தா நான் அப்படிலாம் பேசுவோம். வருஷம் கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா பேசுவோம். மாஸ்டர் கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். இந்த மேல சித்து விழாக்கெல்லாம் அடிச்சு விட்டு மேல வந்துடலாம். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அடிச்சு போட்டு மாசம் கூட்டிட்டு போனாதானே. நீங்க தான் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? கூட்டிட்டு போனாதான் போட்டு கொண்டு போய் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படிதான் நைசி பேச முடியும். அவ்வளவுதான் வரும். எனக்கு ரொம்ப நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டிப் வளைச்சிட்டு வந்துருக்காங்க. பெண்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பட்டுட்டு இருந்தீங்களா? நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடம் இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். அங்க போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால நீங்க சந்தோஷமா இருந்தாலும் நான் அமைதியா இருந்தேன்ல. நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கணும். நாய்ஸி நீங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்க. சரி, எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த இடம் எது அட்வென்ச்சரா இருக்கும். அட்வென்ச்சர்னா எப்படி தலையில விடுவாங்களா? உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. அலப்பி தானே போனோம். அலப்பி போறோம். அலப்பி போனோம். அடுத்த மாசம் வந்து குரு வந்து இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடியல. அதனால குருக்காக நான் ஒரு ட்ரிப் போறேன். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நோட் பண்ணி ரெக்கார்டு கரெக்டா வந்துருங்க. ரெக்கார்டு கரெக்டா பண்ணீங்கன்னா அரவிந்தன் சொல்லியிருக்காரு. அடுத்த மாசம் டேட்டுன்னு டேட் வந்து கமிங் ஜூன். அதெல்லாம் கமிங் ஜூன் வீடியோ கரெக்டா போட முடியலண்ணே. சத்தியம் பண்ணுங்கண்ணே. ஒரு சத்தியம் பண்ணி விட்டுருங்க. வீடியோவே கரெக்டா 3 மணிக்கு போட முடியும்னு ரொம்ப கமெண்ட் வருது. நம்புறது வீடியோ கரெக்டா போட மாட்டேன்றேன் அப்படின்றது காரணம் நான் மட்டும் கிடையாதுடா, எடிட்டர். எடிட்டர் அப்படி நம்ம குறை சொல்ல முடியும். பொறுப்பாளர் யாரு? சரி, அப்ப நான் யூடியூப்க்கு சேனலுக்கு நான் இதுல ஒன்றை கொடுத்துறேன். நீ பாக்குறியா? சந்தோஷ் கொடுத்துட்டா சந்தோஷ் கரெக்டா என்னப்பா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு கண்ணாடி ஒண்ணு கொடுத்தாங்க. கண்ணாடி நான் தாங்க வாங்கி கொடுத்தேன். அது இப்போ நான் போட்டு பாக்குறதுக்கு வர மாட்டாங்க. அழுவுறாங்க. இந்த கண்ணாடியை போட்டு விட்டாங்கிறாங்க. மட்டமா இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்காங்க. நம்ம இதுக்காக போய் கண்ணாடி வாங்குறோம். என்கிட்ட இருக்குண்ணே. அதுதானே தர மாட்டாங்க. கூலிங் கிளாஸ் வச்சிருக்க? கூலிங் கிளாஸ் எல்லாமே இருக்குண்ணே. அப்புறம் என்ன எடுத்து தரமுடின்ற? அது தேஞ்சு போயிடும். 2 பேர் தான் ஒண்ணாங்கண்ணா. அதான் நான் தான் வாங்கி கொடுத்தேன். இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க 2000 வாங்கி நான் தான் கிஃப்ட் பண்ணேன். சந்தோஷம் மயிரா பண்ணேன். நான் வாங்கி தரல அவனுக்கு. நான் காசு கொடுக்கல. காசெல்லாம் கொடுக்கல. நான் தான் அங்கே வாங்கி கொடுத்தேன். சந்தோஷம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். எங்க இன்னும் வந்து சத்தியம் பண்றேன். நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ தள்ளி விடாங்க. வெறியில வாங்கி அதுக்கா தண்ணி சொல்லி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா சொல்லிவிட்டேன். நான் வாங்கி கொடுத்ததுன்னு. அதனால போய் வெறியில வாட்டருக்கு நான் உதைக்கிறாங்க. வேற ஒன்றும் டவர் இல்லப்பா. அவர் இங்க வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னாரு அண்ணன். டவர் இல்ல. ஊருக்கு வந்தா மெயினா நீங்க இந்த ஊருக்கு வந்தா தேட வேண்டிய விஷயம் டவர் கிடைக்காது. பிஎஸ்என்எல் வாங்கிட்டு வந்தேன். அதனால பிஎஸ்என்எல் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க சிம் கார்டு. பிஎஸ்என்எல் எங்க போனாலும் கிடைக்கும், மலைக்கு போனாலும் கிடைக்கும். இங்க நிறைய வாட்டி வந்து பழகி போய் சொந்த ஊர் மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இங்க ஒரு அண்ணா இருக்காரு. அவர் போன் அடிச்சு எப்போதும் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. ரூம், சாப்பாடு, கூட்டு போறதுக்கு ஆளு. இங்க ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஃபால்ஸுக்கு நாளைக்கு போறதா பிளானு. அந்த ஃபால்ஸ் ரொம்ப இருந்து ஃபால்ஸ் பயங்கரமா இருக்கும். அதுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெக் வந்து பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். அந்த நீங்க ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. கூக்கல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கதான் நாளைக்கு போறோம். கூக்கல் வந்தாச்சு. தெரியாத சொல்ற நம்ம இப்படி வெளியூர்ல இருக்க உங்க உள்ளூர்ல இருக்கணும் தான் காட்டுக்குள்ள இருக்கும். அவத்தான் ஹட்டம். நைட்டு தான் த்ரில்லிங்கா இருக்கு. நைட் ஆக்சுவலி மான் வரும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிடுறேன். உங்களுக்கு வீடியோ எடுக்க நல்லா இருக்கும்ல. எங்க ப்ராக்டிக்கல வந்துடும். உள்ளே வந்துருவா. 2 நேற்று இந்த 1 வீக்காவே அந்த மான் வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும். நல்லா கொம்பெல்லாம் வச்சிருக்கும். நீங்க அதே மாதிரி நைட் ஒரு 12 o'clock மேல இந்த கார் எடுத்துட்டு நீங்க அப்படியே ஒரு நைட் ரைடு மாதிரி போனீங்கன்னாலே நிறைய பைசன் பார்க்கலாம். இந்த சம்டைம்ஸ் அந்த பிளாக் பாந்தர் அது பார்க்கலாம். ஆனா நமக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆமா, நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. பில் மட்டும் பல்கான அமௌண்ட்ல கொடுப்பாரு. கார் ஓட்டி அந்த கார் ஆஃப் பண்ண நிறைய தெரியாது.
காருக்குள்ள உட்காந்து இருந்தீங்களா? சரி தேங்க்ஸ்யா, கிஃப்ட் பண்ண விட்டு தஞ்சாவூர் கிடைக்கும் இதுல கிடைக்க முடியும் போட்டு மண்டே கழுவி வாங்க 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 மனம் உடைச்சல் ஆக்கிட்டே நீ. ரூம் ஓப்பன் தம்பி. ரெண்டாமணி அண்ணன் தானே? ரெண்டாமணி அண்ணன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான் சுரேஷ் சரியா கண்ணு தெரிய மாட்டாங்குதுங்க. ரெண்டாமணி என்ன கை நீட்டி பேசிடுங்க. ஏன் இல்ல நான் நேத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான ஒண்ணு சொல்லுங்க. கால் பண்ணி என்ன அவர் இல்ல தண்டாபாணி சொல்லிட்டாரு. அவர் பேர் கணேசா. அவர் பேர் கணேசா. சரி தெரியலப்பா அவ்வளவு லாங்ல இருந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது யாரு அவரெல்லாம் தெரிஞ்சாலும். நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது. ரெண்டாமணி என்ன யாருன்னே தெரியாது. சொல்லு தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் வராங்க சொல்லுவேன். அவர் நம்ம ஆள் பக்கம் அப்படிதான் இருப்பாரு. போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கருப்பு கலர் ஒரு ஜாக்கின் போட்டிருப்பாரு, ஒரு லுங்கி ஒண்ணு கட்டியிருப்பாரு. ப்ளூ கலர் தண்டமணி என்ன வரலாம். A few hours later. இப்படிதான் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல என்னோட லேண்ட் இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு 10 பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டிட்டு போயிட்டேன். எல்லாமே செம்ம ட்ரிப்பு தான். எல்லாமே கஞ்சா அது இதுன்னு சொல்லி லாஸ்ட் தான். அப்போ எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது நல்லா சிக்கனு மட்டனு பீஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே அங்கே என்னோட வீட்லயே ரெடி பண்ணி தோட்டத்துக்குள்ளதான் எல்லாம் செட் பண்ணி வச்சா கறி முடிஞ்சிச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பூனை வந்து இவ்வளோ ஹைட்ல இருந்தது. அதை ஆட்டுக்குட்டி நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு போட்டாங்க. அப்பக்கப்ப எனக்கு தெரியாது. போட்டு அடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பாக்குற அந்த இது இருக்குல்ல பூனையோட முடி. என்ன பூனை காணன்னு பார்த்தா முடி. கடைசியில பார்த்தா அடி சாப்பிட்டாங்க. பாத்துங்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் உலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி எது பூனைக்குட்டி எதுன்னு கூட தெரியாம கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வீட்டுல ஏதாவது பூனைக்குட்டி வளர்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல அப்பதான் நல்லா சீக்கிரம் பார்க்கும்போது வேண்டாம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டார் எரியுது. சீக்கிரம் ஸ்டார் எரியுது அப்படின்னா கோழியை திங்கிறதுக்கு ஸ்டார் எரியுது. சிக்கன் பைத்தியம் வேற ஒண்ணும் இல்ல. உங்க தோட்டத்திலயா கோழி வளர்க்குறீங்க? பண்ண வச்சிருக்காங்க. நாட்டுக்கோழியா? பாய்லர் கோழி. நாட்டுக்கோழினா கூட ஓகே ஓரளவு. ஏதோ இருந்து ஒரு கோழி கூட சாப்பிட மாட்டாங்க. என்னது ஒரு கோழி சாப்பிட மாட்டாங்க, 20-25 தான் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா இது வந்து டேஞ்சரஸ் தானே அப்படின்னு தெரிஞ்சா நிறைய பேர் இருக்க மாட்டாங்கண்ணே. முதல்ல சாப்பிடுறது சந்தோஷம் இருப்பான். சிக்கன் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு செத்து போயிருவீங்க அப்படின்னா சந்தோஷம் செத்து இருப்பான். KFC இதெல்லாம் மூடிட்டா சென்னை எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே அழிஞ்சு போயிருவாங்க. ஆனா இப்போ இதுல புரோட்டீன் தானே அதிகமா இருக்கு. அதுக்காக தான் திங்கிறேன். ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஆனா அவர் ப்ராப்பர்ட்டில எதுவும் கை வச்சிடாதீங்க. ஆல்ரெடி பூனையை அடிச்சிட்டாங்களா? அடிச்சுட்டாங்களா? அவர்கிட்ட கேட்டா சமைச்சு கொடுத்துருவாரு. நீங்க எதுவும் கை வச்சிடாதீங்க. மனசு உடஞ்சு சொல்றாப்ல. எனக்கு ரொம்ப வருஷமா உலகநாதன் தெரியும்ண்ணா. ஆமா தண்டமணி என்ன காலைல பாத்தீங்கன்னா தண்டமணி நம்ம ஊர்ல ₹1 காயின் இருந்தது இல்ல, அப்பையில இருந்து இங்க வந்துட்டு இருக்கோம். அப்புறம் ₹1 கையில போன் பண்ணிட்டு தான் தண்டமணி ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருஷமா எனக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா என்னையா நீ சொன்னா போனா என்னைய கூட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன்னா கேரண்டியா இங்க வரலாம், நல்லா இருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. எழுந்தாலும் தின்றோம் நான் கழுவிட்டு. உச்சகட்டத்துல தெரியுது கறி கறின்னு நாயெல்லாம் இதை கட்டி போட்டு வச்சிருக்கேன். நைட் எதுவும் பண்ணிட்டானா எதுவும் கேட்காதீங்க, நான் தூங்கிடுவேன். எனக்கெல்லாம் செம்ம டயர்டா இருக்கு. வேணுங்கன்னே புகையாக்கணும் அப்படின்னால என் மேல அடிக்கணும்னு ஆக்குவான். அதை பாரு என் மேல வேணுமே தட்டுறேன்டா. இல்ல நான் நெருப்பு உண்டாக்குறேண்ணே. நெருப்பு உண்டாக்குறேன் அதான் நானும் அதுல உள்ள இதுலயே வரும். நீ சந்தோஷம் முணுங்காத சந்தோஷம். கறி நமக்கு அந்த கறியை பச்சையா கூட தின்னு செஞ்சு ஏன் கிடந்து இப்படி ஆர்ப்பரிக்கிற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு
அது திருப்பி போட்டு செஞ்சுக்கலாம் இனிமே அது லெக் பீஸ் மட்டும் நான் வைப் மூடுக்கு ஆயிட்டேன் வைப் ஆகுங்கடா திருப்பி போடுவேன் அப்படியே இங்க பாரு கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினா கருதிங்கிறதுலயே புரியா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ராதை மனதில் எந்த ரகசியம் ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு நீ ஒரு கறி சாப்பிட்றா என்ன பாவம் இந்த பாவம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு போடுவோம் நம்ம ஒரு நாய் ஒரு ஜீவன் அது இந்த லெக் பீஸ் கொடுக்குவா லெக்லாம் சாப்பிட கூடாது நாய் இல்லண்ணா அதுக்கு லெக் பீஸா கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும்ல அது கழுத்து பீஸ் கொடுத்தாதான் கழுத்தை கடிக்கும் கரெக்டா